வணக்கம். என் பேர் ராஜ்குமார். நான் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலேருந்து பேசுகிறேன். எங்க அப்பா பெயர் குணசேகரன். வயது 70. எங்க அப்பாவுக்கு யூரியா லெவல் பார்த்தீங்கன்னா 180யும், கிரியாட்டின் லெவல் பார்த்தீங்கன்னா 11.8ம் இருந்தது. நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்டப்போ, டாக்டர் சொன்ன ஒரே அட்வைஸ் டயாலிசிஸ் மட்டும்தான். டயாலிசிஸ் பண்ணால் மட்டும்தான் பேஷண்ட்டை காந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பேஷண்ட் டயாலிசிஸ் பண்ணிக்க ஒத்துக்கலை. அதனால் என்ன பண்ணலாம்னு நாங்கள் ஒரு ஐடியா எடுக்கும்போது ஃபேஸ்புக் வீடியோவில் பார்த்தேன். அதில் சிராஸ் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலில் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நான் பேசினேன். டாக்டர் சொன்னாங்க, உங்கள் அப்பா ரிப்போர்ட்டெல்லாம் சென்ட் பண்ணுங்கள், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரிப்போர்ட்லாம் சென்ட் பண்ணப்போ அவங்க சைட்லேருந்து வந்தது, உங்கள் அப்பா ரிப்போர்ட்லாம் பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டயாலிசிஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், எங்களோட ஹாஸ்பிட்டல் மெடிசன் ஒரு 4 மாதம் எடுங்க, டோட்டலாக நாங்கள் கிரியாட்டின் லெவலில் நார்மலுக்கு கொண்டாந்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு சந்தேகத்திலே இருந்து, பரவாயில்ல ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், 1 மந்த்துக்கு டேப்லெட் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். நான் டேப்லெட்டு எங்கள் அப்பா எடுக்கிறப்ப அவங்களுக்கு கிரியாட்டின் லெவல் 11.8 இருந்தது. 1 மந்த் டேப்லெட்டு எடுத்து முடித்ததுக்கப்புறம் நாங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தா 9 பாயிண்ட்டுக்கு கிரியாட்டின் லெவலு. ஸோ எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக போயிட்டு, உடனே டாக்டருக்கு கால் பண்ணி, டாக்டர் அரவிந்த்கிட்ட நான் பேசினேன். இந்த மாதிரி 11.8லேருந்து 9க்கு வந்துட்டு சார், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னேன். கண்டினியூவாக நீங்கள் ஒரு 2 மாதம் எடுன்னாங்க. செகண்ட் மாதம் நான் எடுத்ததுக்கப்புறம் 9லேருந்து 7க்கு வந்துட்டு, ஸோ இன்னும் ஒரு 2 மந்த் நான் டேப்லெட்டு எங்கள் அப்பாவுக்கு எடுத்தோம்னா நார்மலாக அவங்க வந்துடுவாங்க கிரியாட்டின் லெவலுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எங்கள் அப்பா மாதிரி நிறையா பேஷண்ட் இருப்பீங்க நீங்கள் கிரியாட்டின் லெவலில் பாதிக்கப்பட்டு. அவங்கெல்லாம் தயவு செஞ்சு நம்ம சிராஸ் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலில் தொடர்பு கொண்டு நீங்கள் பயப்படாமல் ட்ரீட்மெண்ட்டை எடுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நிறைய செலவாகும். ஆனால் பேஷண்ட் பார்த்திங்கன்னா டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க டாக்டர். ஆனால் நம்ம சிராஸ் ஆயுர்வேதிக்கில் பார்த்திங்கன்னா செலவு கம்மி தான், மெடிசன் செலவு கம்மி தான். ஒரு 3-4 மாதம் எடுத்தாலே நம்ம கிரியாட்டின் லெவல் நார்மலுக்கு கொண்டாந்துடலாம். நான் எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் எடுத்து செஞ்சு பார்த்ததுனால அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நம்பிக்கையாக இருக்குது. நீங்கள் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. நம்பிக்கையாக சிராஸ் ஆயுர்வேதிக்கை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு டாக்டர் எந்த டைம் வேணாலும் ஹெல்ப் பண்ணுறாங்க. நமக்கு எந்த ப்ராப்ளம், பேஷண்ட்டுக்கு எந்த டைமில் ஏதாவது ப்ராப்ளம்னா கூட அவங்களுக்கு கால் பண்ணோம்னா உடனே நமக்கு அவங்க ஆக்ஷன் எடுத்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் என்னங்கிறத சொல்கிறாங்க. அதனால் இப்போ எங்கள் அப்பா ரொம்ப நல்லா இருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் கிளியர் ஆயிடுவாங்க. எங்கள் அப்பா நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க கிரியாட்டின் லெவலு. அதனால் சிராஸ் ஆப்புக்கு எங்கள் குடும்பத்து சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து சொல்கிறோம்.